பாதுகாத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஏன்னா டெர்மடைட்டிஸ் வந்துச்சுன்னா ப்ரோக்னோசிஸ் அஃபெக்ட் பண்ண போகுது, ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணணும் நான் பார்த்தோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம ப்ரிகாஷனா இந்த ஸ்கின் டெர்மடைட்டிஸ் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு 10 டிப்ஸ் கொடுக்க போறேன். டிப் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா கிளாத்திங்ஸ். ஸோ நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளான லூஸான காட்டன் கிளாத்திங்ஸ் நீங்க வேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்டா நீங்க ரேடியேஷனுக்கு போறீங்க அப்படின்னா பிளவுசஸ் டைட்டான ட்ரெஸ்ஸஸ் அங்கே போட வேண்டாம், ரொம்ப ஹெவி செயின்ஸ் போடாதீங்க. இன்ஸ்டெட் நீங்க ஒரு சிம்பிள் நைட்டிஸ் இல்ல ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சிருக்க மாதிரி ஷர்ட்ஸ் போட்டுக்கலாம். நீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ரொம்ப ஹெவி செயின்ஸ் போடாம நீங்க எல்லோ த்ரெட்ஸ் மாதிரி நீங்க கூட போட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னா நெக்குக்கு ரேடியேஷன் போகுது அப்படின்னா காலர் இல்லாத ஷர்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி பெல்விஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குது, ப்ராஸ்டேட் கேன்சர் இல்லைன்னா கர்ப்பப்பையில கேன்சர் இருக்கு அப்படின்னா டைட்டான இன்னோவேஸ் கண்டிப்பா நீங்க 100% அவாய்ட் பண்ணணும். ஸோ டிப் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சன் எக்ஸ்போஷர் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஸோ எதர் யூ கேன் யூஸ் அம்பர்லாஸ் ஆர் இல்லைன்னா ஹேட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். ஸோ சன் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 3 அதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹாட் வாட்டர்லயும் நீங்க குளிக்க கூடாது, அதே மாதிரி ரொம்ப கோல்டு வாட்டர்லயும் நீங்க குளிக்க கூடாது. யூ கேன் யூஸ் லியூக் வார்ம் வாட்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க குளிக்கலாம். ஸோ டிப் நம்பர் 4 ஸோ வந்து நான் வழக்கமா யூஸ் பண்ற சோப்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சோப்ஸ் யூஸ் பண்ணுறேன், டெட்டால், லைஃப் பாய் அந்த மாதிரி ரொம்ப ஹார்டான சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்பர் 5 டியோட்ரன்ஸ், ஸோ பெர்ஃப்யூம்ஸ், நல்ல ஃப்ராக்ரன்சஸ் இருக்குது நான் பல வருஷமா போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆறாவது டிப் என்ன அப்படின்னா ஷேவிங். ஸோ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் நீங்க நெக்குக்கு ரேடியேஷன் போகுது அப்படின்னா நான் ஷேவிங் பண்றது நீங்க பண்ணவே கூடாது. அந்த ரேசர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க வேற எந்த அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் கட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் சேஃப்லி டூ ட்ரிமிங் பட் நோ ஷேவிங். அண்ட் அந்த போஸ்ட் ஷேவிங் அந்த கிரீம்ஸ் அண்ட் லோஷன்ஸும் வந்து ஷுட் நாட் பி யூஸ்ட். டிப் நம்பர் 7 என்னன்னு பார்த்தோம்னா ஸோ பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஐஸ் பேக் வைக்கிற ஐஸ் ஒத்தடம் இல்லைன்னா வந்து ஹாட் பேக் ஒத்தடம் வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு நம்மள இருக்கு. ஸோ கண்டிப்பா ரேடியேஷன் சைட் வந்து நீங்க வந்து ஐஸ் பேக்கோ ஹாட் பேக்கோ கண்டிப்பா வைக்கவே கூடாது. ஓகே ஓகே டிப் நம்பர் 8 வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டிக்கிங்கான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டேட், ஹாஸ்பிட்டல் போவீங்க வருவீங்க, சம்டைம்ஸ் இங்க உங்களுக்கு சென்ட்ரல் லைன் போடலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது ஏன்னா நடுவில் திடீர்னு பிரெஸ்ட் கேன்சர் நீங்க ரேடியேஷன் இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருக்குன்னு அல்ட்ராசவுண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ப்ரிகாஷனா ஃபாலோ பண்ணணும். நீங்க போற அடுத்த டாக்டருக்கு நீங்க சொல்லணும் இந்த மாதிரி நான் ரேடியேஷன் சைட்க்கு போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது தேவையில்லாத வரைக்கும் நீங்க அதை அவாய்ட் பண்றது பெட்டர். ஸோ அவாய்ட் ஸ்டிக்கிங் மெட்டீரியல்ஸ் ஆன் தி ரேடியேஷன் சைட். ஸோ டிப் நம்பர் 9 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இச்சிங் இருந்ததுன்னா உங்க டாக்டருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைமா இச்சிங் இருக்கும்போது கண்டிப்பா உங்க ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கான மெடிசன்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ ரேடியேஷன் ஏரியா வந்து ஆக மொத்தத்தில் இஸ் நோ டச் ஏரியா. ஸோ கண்டிப்பா நீங்க டச் பண்ணவே கூடாது. லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரேடியேஷன் சைட்ல வந்து எண்ணெய் தடவை ஆயில், டர்மரிக், மஞ்சள் இல்லைன்னா பேருக்கு மட்டும் லோஃபா போட்டு தேய்க்கிறது இல்லைன்னா அந்த பியூட்டி ஏதாவது எல்லா வீட்லயே சேர்த்து அரைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து தடவுறது, விக்ஸ், அயோடெக்ஸ் இந்த மாதிரி எந்த பொருளையும் நீங்க வந்து ரேடியேஷன் சைட்டுக்கு எடுத்துட்டே போகக்கூடாது. உங்க ரேடியேஷன் பண்ற உங்க இடத்த வந்து உங்க ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்டுக்கு அந்த 6 வாரம் புத்தகம் கொடுத்த மாதிரி. ஸோ நீங்களா அந்த இடத்த தொடவே கூடாது. ஸோ ரேடியேஷன் சைட் இஸ் அ நோ டச் சைட். ஸோ நான் கொடுத்த டிப்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா 100% நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். பண்ணீங்கன்னா ரேடியேஷன் டெர்மடைட்டிஸ்ங்கிறது வந்து இப்பதான் நாங்க எங்க கிளினிக்ல பாக்குறதே இல்லை. என் பேஷண்ட் எனக்கு தெரிஞ்சு எப்ப கடைசியா ரேடியேஷன் டெர்மடைட்டிஸ் நாங்க பார்த்தோன்னே எனக்கு நினைவில்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே ரேடியேஷன் டெர்மடைட்டிஸ் வராது. ஸோ ரேடியேஷன் டெர்மடைட்டிஸ் இல்லைன்னா ஸ்கின் பிரேக்ஸ் இருக்காது. ஸ்கின் பிரேக் இல்லைன்னா ஓவரால் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 10 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி நீங்க இன்னும் கேன்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா இதை ட்ரீட்மெண்ட் பத்தி இன்னும் மெச்சூர்டா இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இன்னும் ரிலாக்ஸ்டா பயப்படாம எந்த மூட நம்பிக்கைகளும் இல்லாம இன்னும் தெளிவான அணுகுமுறைய நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் வந்து பாக்குறேன்.